சரி அழுகாதடா. அப்ப நீங்க அழுகாதடா. இல்ல அழுகாதடா. மாத்தா வந்துருவாடா, அழுகாதடா. என்ன சமந்தி நான் சொல்றேன் வேற அதுக்கே இருக்கேன் போலியே. அப்பத்தாட வந்து புதுசா தூக்குனா அப்படியே அழுமியா டெய்லி தூக்கி கொஞ்சம் பேரனே. அப்பத்தா பயங்கரமான ஆளா இருக்கும் போலியே. அந்த வெண்ணிலாத்தையே பயங்கரமா வயிற மாதிரி வைறாங்க. ஆனா பேரனை பார்த்து நீ மூஞ்சிய பாரு, எப்படி சிரிப்பை பாரு, எப்படி பொங்குதுன்னு அப்படியே பேரன் கூட கொஞ்சிறாங்களே. சரியான ஆளுதேன். அல்ல அப்பத்தா மனசுல பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில நடிக்குது போல. புச்சிக்குட்டி பையா அழகாடா. அப்பத்தா பாரு 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 அங்க வர்றா பரமக்கா உட்கார்ந்திருக்கா. வர்றா அங்க வர்றா எப்படி உட்கார்ந்திருக்கானு ஜம்பமா சேர் மேல. டேய் குட்டி பையா இங்க வாடா. அப்பத்தா மூஞ்சிய பார்த்தா பயமா இருக்கா? அக்கட ஓடியா. ஏண்டி அவ ஆத்தா என்ன செஞ்சுக்கிருக்கா? அவங்க அடுப்படியில வேலை செஞ்சுக்கிருப்பாங்க. சமதிய நேத்து போட்ட ஓடல, இன்னைக்கு கோலத்தை பெருசா போட்டா ஓட இருக்கு. பரவாயில்லையே, ஒரு நாள் போட்ட போடலையா ஆளு உசாராயிட்டாளே. அதே மாதிரி சமையலுக்கும் கொஞ்சம் ஒரு போடு போடணும். ஒன்னும் சாப்பாடு தண்ணி ருசி இல்ல, ஒன்னும் சாப்பாடு நல்லாவே இல்ல, சாப்பிட்ற மாதிரியே இல்ல. நேத்து சாப்பிட்டு நிக்கலாம் ஒரே வகுத்த கலகி போய்க்கே இருக்கு. சமந்தி அதுக்கு நீங்க அளவா சாப்பிடணும். அளவுக்கு மீறி சாப்பிட்டா வகுத்த கலகி போய்கிட்டே இருக்கும். என்ன சமந்தி பேரனை தூக்கி வச்சு நீங்க பேசலாம் ஒரு மாதிரியா போய்க்கிருக்கு. சரியில்லையே. என்ன பேரனை கண்டு நீங்க கவுந்துட்டீங்களா? ஆமா ஆமா, என் பேரன் பாரு எப்படி இருக்கான் அழகா. அவன் தாத்தா அழகவே இருக்கான். இவனை பார்த்தா நான் மனசு மாறாம என்ன செய்வேன்? இத்தனை நாள் இவன் மூஞ்சியை சரியா கூட பாக்கல, இப்பதான் நல்லா பாக்குறேன். அழகா இருக்கான், அப்படியே எங்க வீட்டுக்கார மாதிரியே இருக்கான். நம்ம மாமியா கழுவி மகனை பார்த்து ரசிச்சுக்கிருக்கேன். நல்லா சிரிச்சுக்கே இருக்கு பார்த்து பார்த்து. சூப்பர்ரா மகனே. அப்பத்தால கவுக்கிறதுக்கு நீதாண்டா சரியான ஆளு. செல்லக்குட்டி முத்துக்குட்டி என்னடா அழுகக்கூடாது, சிரிங்க சிரிங்க. இங்க வேற என் பேரனை எப்படி சிரிக்கிறான் பாரு. என்னை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறியான். இங்க வேற அழகா சிரிக்கிறான். என்னடா குட்டி பையில சிரிச்சு சிரிச்சு அப்பத்தா கவுக்க பாக்குறியா? அவங்க ஆத்தா அதுக்கு தான் வந்து விட்டுருக்காவல. ஆமா அதுக்கு தான் கொண்டு விட்டுருக்கேன். அப்புறம் சும்மாவா கிளவியை கவுக்கணும்னா அது மகனால மட்டும்தான் முடியும் போல. பயங்கரமா சிரிக்கிறானே அவங்க அப்பத்தால பார்த்து. நம்மள காட்டில நடிப்பா வரையா போல இருக்கு. சரி சரி கிளவிக்கு சூப்பு இப்ப போட்டு கொடுப்போம் நல்லா. அப்பதான் அந்த மனசு மாறு இந்த மாதிரி நேரத்துல, சந்தோஷமான நேரத்துல. ஏன் பார்த்தா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னையும் இப்படித்தான் கொஞ்சினீங்களா நீங்க? என்னடி இப்படி கேக்குற? உன்னை நான் தாண்டி வச்சுக்கிருப்பேன். உங்க ஆத்தா அதிகமா உன்னை தூக்குனதை விட நான் தாண்டி அதிகமா தூக்கிருக்கேன். என் தோல்லே ஒரு தூங்க பெண்டி உனையா தெரியுமா? அப்படி இருப்ப நீ சின்ன பிள்ளைய கொழு கொழு கொழுன்னு இருப்ப. என்ன அது இந்த நெட்டச்சி கொழுன்னு இருந்தாளா? அதுக்கான அறிகுறியே இல்லையே. ஒல்லியால இருக்கா இப்படி எனக்கு இவ்வளவு கொழுன்னு இருந்தா. அதுக்கு நம்மள சொன்னா கூட பரவாயில்ல தகும். நம்மளாவது பொசு பொசுன்னு இருக்கான். இவன் எங்க இருக்கா? ஒல்லியா தானே இருக்கா. ஏன்டா பாருங்க நெசமாலே அவ குண்டா இருந்துச்சு சின்ன வயசுல, இப்ப மட்டும் ஒல்லியா இருக்கு. ஆமாடியே சின்ன பிள்ளைல கொழு கொழு கொழுன்னு இருப்பா. இப்பதானே ஆள் மெலிஞ்சு போயிட்டா. இப்ப காலேஜுக்கு போறேன், அங்க வரேன் இங்க வரேன்னு சோத்த குறைக்கிறது, நல்லா சாப்பிடுறது இல்ல. கேட்டா எங்களுக்கு தூக்கம் வந்துடும், என்னால படிக்க முடியாது, நாங்க சிம்மா மெயின்டைன் பண்ணணும்னு சோறுனா தானே. அப்ப சின்ன பிள்ளைய வர முடியாத வயசு நல்லா சாப்பிடுவா. பொசு 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 பொசுன்னு இருந்தா. இப்ப வர டயட்ல இருக்கேன் பயட்ல இருக்கேன்னு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இப்படிதான் இருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணமே இப்படி நல்லா சாப்பிட்டேன்னா பழைய மாதிரி பொசு பொசுன்னு ஆயிடுவீல. நீ ஏன் ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்ற? ஐயோ எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. நான் ஒல்லியாதான் இருக்கணும். குண்டானா அவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அத்தாடி நம்மளால நினைச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது, ஒரு படி ஏறி இறங்க முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது, டக்குன்னு உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. ஆத்தாடி ஆத்தா எவ்வளவு கஷ்டம். எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த உடம்பு வெயிட் போட்டுருச்சு. அவங்களால பாவம் ரொம்ப முடியல, அதோடய அவ்வளவு வேலை பாக்குறாங்க. என்னால எல்லாம் வெயிட்லாம் போட்டுச்சுன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது. நான் இப்படிதான் மெயின்டைன் பண்ணுவேன்ப்பா. ஏண்டி உங்க ஆத்தாலாம் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எம்பிட்டு வேலை செய்யறா? வீட்டு வேலை, காட்டு வேலை, மாட்டு வேலை, அம்பிட்டு வேலை செஞ்சுக்கிருக்கா. நீ என்ன இந்த உடம்பு வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற. அவ சொன்னாப்புல கொஞ்சம் பூசின மாதிரி ஆனா நல்லா இருப்படியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் சூப்பரா சிக்கன நல்லா ஸ்லிம்மா இருக்கா. அவளை போட்டு குண்டாகுன்னு இருக்காதீங்க, சும்மா இருங்க. முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவ உண்டாகட்டும், அதுக்கப்புறம் குண்டாகிறத பத்தி பாப்போம். நல்லா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாலே போதும், தானா குண்டாகி போயிடுவா. எலிப்பாட்டி நீ எனக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா உடனே என் கல்யாணத்துலயும் வந்து நிக்கிற எலிப்பாட்டி. என்னை இந்த விட்டு விரட்டலே இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. நீ ஏன் விட்டு வெளில போனா? விட்டோட மாப்பிளைய பாத்துருவா. இங்கே இருக்கடவே நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம்ல. இந்த காலத்துல யார் பாட்டி அப்படிலாம் கிடைப்பாங்க வீட்டோட இருக்கிறதுக்கலாம்? ஏன் கிடைக்க மாட்டாங்க? எங்க அண்ணனை கூட்டு வந்து வச்சிடுறேன், வீட்டோடவே இருக்கட்டும். நான் எங்க அண்ணன் ஒருத்தர் பக்கத்துல வந்து இருந்துருவோம்ல. அதெல்லாம் கிடைக்காண்டி. ஃபர்ஸ்ட் எல்லாம் மாப்பிளைக்கு தான் டிமாண்டா இருந்துச்சு. இப்ப எல்லாம் பொண்ணுக்கு தான் டிமாண்ட். பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? ஆம்பளை பசங்க நிறைய இருக்காங்க, பொம்பளை பிள்ளைகளே இல்ல. எங்க பார்த்தாலும் பொண்ணுக்கு ஒரே டிமாண்ட். இப்பலாம் மாப்பிளை ஒண்ணு பார்த்தா முந்தியெல்லாம் மாப்பிளை வீட்டுல வரதட்சணை குடி, அந்த வச்சனை குடி, இந்த வச்சனை குடின்றாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லடி. இப்ப பொண்ணு தான் எல்லாத்தையும் கேக்குறா. நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலை பாக்குற, எவ்வளவு சம்பளம், வீடு இருக்கா, வாசல் இருக்கா, அப்பா ஆத்தா இருக்காங்களா இல்லையா, அத்தனை கேள்வி பொம்பளை பிள்ளை கேட்டுருக்கா. இப்ப பூராத்துக்கு இன்டர்வியூ வச்சு மாப்பிளைய பாத்துக்கிருக்காளுங்க. நீ வேற நம்ம தான் கெத்துப்ப. என்ன இப்படி சொல்ற? அப்படியே சொல்றீங்க? பொண்ணுக்கு அவ்வளவு டிமாண்டா? அடக்கடவுளே, என்ன பொண்ணு பார்க்க வரப்பல இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் வேற டக்குன்னு சரின்னு சொல்லிட்டேன். ஏண்டி இல்லாட்டினா என் பேரனை வேணாம் இருப்பியாக்கா? என் பேரனுக்கு என்னாடி ஆள் அழகுண்டி, அதிவீர மண்ணு. அவனை பார்த்து அப்படி சொல்லிவிட்ட நீ. இத கல்யாணம் மாப்பிள வந்து வேணா உனக்கு? அழகு மட்டும் இருக்கு என்ன பார்த்தா செய்யறது? ஆனா அறிவு இல்லையே. இப்ப பார்த்தாலும் தோட்டத்தை கட்டிட்டு அழுகுறாரு. ஒரு வேலைக்கு போயிருந்தாரு, இந்த பிரச்சனையே இல்லை எனக்கு. நான் படுத்து கொஞ்சம் ஈவினிங் வந்தாரா, ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் பேசினமா, ஜாலியா இருந்தமான்னு இருக்கலாம்.
இவர் காலையில போனாரா தோட்டத்துக்கு, சாயந்தரம் தூங்குறப்பதான் வீட்டுக்கே வராரு. 7 மணி 8 மணிக்கு வராரு. வந்து சாப்பிட்டு தூங்கிடுறாரு. என்கிட்ட உட்காந்து எங்க பேசிட்டு இருக்காரு கொஞ்ச நேரமா. அது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே யோசிச்சிருப்பேன். நீ என்னாடி திடீர்னு குடும்பத்துக்கு போட்டுருக்க? என்னாடி நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சு விட்டாடி. என் பேராண்டி நல்ல வேண்டி, அதெல்லாம் நல்ல தங்கமான வைய. சரி உனக்காண்டி இனிமேல் இவனை சீக்கிரமே தோட்டத்துக்கு வந்து வர சொல்றேன்டி. எலிப்பாட்டியே, மதுரை மேல தப்பு இல்ல, அண்ணன் மேலதான் தப்பு. அவரும் அப்படித்தான் பண்றாரு. கல்யாணம் முடிச்சதுல இருந்து அண்ணியை கூட்டுக்கிட்டு ஒரு சினிமாவுக்கு போனோம், வெளியில போனோம், அங்க போனோம், இங்க போனோம் எதுவும் கிடையாது. சும்மா தோட்டத்துக்கு தான் போறாரு. காலையில போனா நைட்ல தான் வராரு. அவங்க கிட்ட ஒரு ஃப்ரீயா பேச மாட்டேன்றாரு, வைக்க மாட்டேன்றாரு. அவங்களுக்கு அந்த எரிச்சல்லாம் இருக்கும்ல. யாரா இருந்தாலும் அவங்களும் நம்மள மாதிரி பொண்ணு தானே, பாவம் தானே. அந்த மாதிரி செய்யறது தப்பு. அண்ணன் வரட்டும் இன்னைக்கு, நான் சொல்றேன். பரவாயில்லையே, பரம நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாளே. இருந்தாலும் பரம நல்லவனே. ஒரு சில நேரத்துல தான் இது வேலைகளை செய்ய மாட்டா, மத்தபடி நல்லவளா தான் இருக்கா. ஆமாடி, நீ சொல்றது கரெக்ட் தான். அவன அப்படித்தான் செய்றியா, பெரிய மெண்டல் பையலா இருக்கான். சும்மா தோட்டம் 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 தோட்டத்தை கட்டிக்கே தான் அழுகுறியான். அவன் எங்க ஒரு வேலைக்கு பையனா தெரியுறியா? பொண்டாட்டியை கூட்டமா ஒரு சினிமாவுக்கு போனோமா, ஒரு தேனிக்கு எங்கேயாவது கடை வீதி கூட்டுக்கு போனோமா, வச்சமா செஞ்சமா எதுவும் கிடையாது. பாத்துக்க, ரொம்ப மோசமான வேலை இருக்கான். இங்கே எதுவும் தோட்டம் தருவு வயக்காடச்சுட்டே இருந்துருக்கியா. சின்ன வயசுல இருந்து அதே பாக்கத்தை பழக்கி வச்சிருக்காரு அவங்க அப்பா. அதை சொல்லுங்க சமந்தி, அந்த பையன் நம்ம அப்படி இருக்கான். எங்க வீட்டுக்காரலாம் அந்த காலத்திலேயே எங்கனையா சைக்கிள்ல வச்சு சினிமா கூட்டிட்டு போவார் தெரியுமா? அந்த காலத்துல சைக்கிள் வச்சிருந்தா பெரிய பணக்கார வீட்டுல மட்டும்தான் இருக்கும் சைக்கிள், எல்லா வீட்லயும் இருக்காது. அப்படி இருந்துச்சு. அந்த சைக்கிள்ல வச்சுட்டு எவனைய சினிமா கூட்டிட்டு போவார் பக்கத்து ஊருக்கு. அப்படிலாம் இருந்தோம் நாங்கெல்லாம். இவன் என்னமோ ஒரு நாள் கூட இந்த பிள்ளைய கூட்டிட்டு சினிமாவுக்கு போக மாட்டேங்கிறியா, வைக்க மாட்டேங்கிறியா, இப்படி இருந்துச்சுன்னு ஓடி போயிருக்கான். அந்த தோட்டத்துக்கு போய் போயிருக்கான். அப்புறம் ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வாரியா நம்மளாம் படுத்துருவோம். அதுக்கப்புறம் வருவியான். அவன் செய்யறது அப்படித்தான், பெரிய மோசமான வேலை இருக்கான். அவன் தாத்தாலாம் அந்த காலத்திலேயே அப்படி இருப்பாரு. எப்பத்தா என்ன பத்தா சொல்ற? நீ பயங்கரமா லவ் ஸ்டோரி எல்லாம் வச்சிருப்ப போலியே. சொல்லுங்க, உங்க லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்போம், இன்ட்ரெஸ்டா இருக்கும் போலியே. எலிப்பாட்டியே, ஓ லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லு. ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிற. தாத்தா பத்தி எதுவும் பேசவே மாட்டேங்கிற. திங்கிறத மட்டும் நான் மட்டும் முதல்ல பேசுற. தாத்தா பத்தி எனக்காக பேசிருக்கியா நீ? அது ஒரு அழகிய நிலா காலம், கனவுகள் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் எலிப்பாட்டியே, உன் பிளாஷ்பேக்க சொல்ற. நீ என்ன நன்னன் பாட்டு பாடிக்கிருக்க? தாத்தா பத்தி கொஞ்சம் எடுத்து விடு. ஆமா எலிப்பாட்டி சொல்லுங்க. உங்களை பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்க நல்லா சாப்பிடுவீங்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. மத்தபடி உங்களை பத்தி எதுவுமே தெரியல. நம்ம வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளுக்கும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும்ல. உங்களை தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தெரியுமா? உங்களை பத்தி சொல்லு பாட்டி, கேட்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல. ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க ஆசைப்பட்டு கேக்குறப்ப சொல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் நேத்து சமந்திக்கிட்டாங்களே அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். எங்க அம்மா சாப்பிட்டுட்டே நீ பெத்தாங்கன்னு கேட்டாங்க. அந்த கதையை ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கு அடுத்து என்னோட கல்யாண வாழ்க்கைய பத்தி சொல்றேன். ஓகே, நானும் வந்துட்டேன் உங்க கதையை கேட்க. என்னைய விட்டுட்டீங்க, நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன் கொட்டத்துல. அதுங்களே நீங்க உட்காந்து மாடு ஓட்டிங்களாக்கா? ஏ வாடி எங்கம்மா, நீ இல்லாம கதை நீ தாண்டி மெயினே இவங்க. உன்னை வச்சுக்கிட்டு கதையை சொல்லணும், அதுதான முறை. கம் 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 கம். குட்டி பையன் என்ன சொல்றியா? டேய் குட்டி பையலே, என்னடா அப்பத்தா என்ன சொல்றாங்க? அப்பத்தா நீங்க செட் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் அப்பத்தாலும் பேரணும். மசால் தோசை வடகரி மாதிரி எல்லாம் செட் ஆயிட்டாங்க. ஏமா புஷ்பா, அந்த டாக்டர் எழுதி கொடுத்த டெஸ்ட் கூட எடுத்துட்டுமா? என்ன 2 எடுக்கணும் இருந்த? என்னைக்கு போனோம் அதுக்கு? எத்த அது நாளை கழிச்சு தான் போனோம். நாளை கழிச்சு போய் இந்த டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்க்கணும். ஏமா நானும் வரேம்மா. அந்த தாட்டி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்கம்மா. நீ வந்து என்ன செய்ய போற? மதினிக்கு கூட துணைக்கா? சரி சரி வா. சரி வாட்டி சொல்லு, உன் கதையை கேட்போம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் உத்தமபாளையம். உத்தமபாளையத்தில் வசித்து வரும் ராமசாமி சீதையம்மாளுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எப்படி பிறந்தது தெரியுமா? அது ஒரு காமெடி. அந்த குழந்தையின் தாய் நன்றாக புளியோதரையும் பருப்பு வடையும் முக்கு முக்கு என்று முக்கிக் கொண்டிருந்தாள். அவள் சோளை திண்டு முக்கியதில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் குழந்தை தன்னாலே பிறந்து விட்டது. பிறந்த குழந்தை புளியோதரையை பிறந்தவுடனே மோப்பம் பிடிக்க தொடங்கியது. அந்த பருப்பு வடையும் அந்த புளியோதரின் வாடையும் என்று நல்லாக எப்பொழுது மோந்து பார்த்து கொண்டிருந்ததோ, அதன் பிறகு அந்த குழந்தை எதை பார்த்தாலும் சாப்பிட்டு கொண்டே இருந்தது. அந்த குழந்தை யார் தெரியுமா? நான் தான். அட பாட்டி, பிறந்தோடனே புளியோதரி பருப்பு வடையை மோப்பம் பிடிச்சிட்டியா நீ? அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தல ஓட. ஓகே, நான் பிறந்த கதையை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட கல்யாண கதையை சொல்றேன். வாங்க கிளாஸ்க்கு போலாம். அடடா, யாரு பாரகுமாரியா? என்ன எங்க தோட்டத்து பக்கம்? ஏன் நாங்க வரக்கூடாதா? இது எங்க தோட்டத்துக்கு உங்க தோட்டத்துக்கு நடுவுல உள்ள வரப்புதே. யாரு வேணாலும் வரலாம். அதான் நீ கேக்குறீங்க. அது கிடக்கட்டும், எங்க வர? யாரு கஞ்சி கொண்டு போய்க்கிருக்க? எல்லாம் எங்க அப்பா கிட்ட கொண்டு போய்க்கிருக்கேன். ஏன் உங்களுக்கு மட்டும் வேணும்னா சொல்லுங்க தாரேன். அத எடுத்து கேக்குறீங்க. அப்படியா? என்ன கஞ்சி கொண்டு போறவங்க அப்பா கிட்ட? எனக்கு மட்டும் என்ன எடுத்து போறேன் சொன்னா அது வேணும்னா சொல்லுங்க தாரேன். அடடடா, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுமா? அத்தே நினைக்கலே நாக்கெல்லாம் ஊறுதே. அப்படி இருக்கும்ல, சூப்பரா. அது உன் கையால கொடுத்தீங்கன்னா அது அதை காட்டிலும் ருசியா இருக்கும். போடு சாப்பிடுறேன். கஞ்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. அதை நிறைவேற்றினாதான் உங்களுக்கு கஞ்சி. என்னது கண்டிஷனா? அது என்ன அது கண்டிஷனு? அப்படின்னு என்ன அர்த்தம்? எதை 4 எழுத்து படிச்சிட்டோம்னு சொல்லி எங்க அம்மா ஒன்னும் தெரியாது தோட்டத்து வேலை செய்யறீங்க இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ் நீ தமிழ்ல சொல்லு. நானே அதுவா
ஒரு வேளை கஞ்சி ஊத்துறதுக்கு உனக்கு 100 மாங்காய் வேணுமா? பயங்கரமான பகல் கொள்ளக்காரியாதே இருப்ப போல. சரி சரி 100 மாங்காய் என்ன 100 மாங்காய் 200 மாங்காய் அடிச்சு தரேன். நான் சொல்றது நீ கேப்பியா? என்னது 200 மாங்காயா? 2 மாங்காய்னால நான் என்னாலும் செய்வேன். 200 மாங்காய்னா நீங்க சொல்றதெல்லாம் கேப்பனே. அப்படியா? அப்புறம் என்ன? மாங்காய் தோப்பவே உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். மாமனை கட்டிக்க. என்னது மாங்காய் தோப்பவே என் பேர்ல எழுதி வைக்க போறாரா? அடி பாலகுமாரி சூப்பர் ரீ. பேசாம இந்த ஆளை கட்டிக்கலாம் போல இருக்கு. மாங்காய் தின்னுட்டே இருக்கலாம் என்னாலும். கொய்யா மரம் வச்சிருக்காரு, பலா மரம் வச்சிருக்காரு, மாங்காய் மரம் வச்சிருக்காரு, தென்னை மரம் வச்சிருக்காரு. எதுனாலும் ஒன்று சாப்பிட்டே இருக்கலாம் மாறி மாறி. என்னாடியே மாமா மகளே யோசிக்கே இருக்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன உங்க ஆத்தா போயிட்டு வந்து சம்பந்தம் பேசலாம்ல? இப்ப என்ன சொல்லலாம்? இந்த ஆள் கேட்டா கேட்க சொல்லுவோமா? நிறைய மரம் வச்சிருக்காரு. டெய்லி ஒண்ணு பிடிக்கலாம் திட்டே இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கும். நம்ம தோட்டத்துல ஒத்த மாங்காய் மரந்தே இருக்கு. அதை வச்சு என்ன செய்யுது? ஆட்டும் எங்க அப்பா கிட்ட வந்து கேளுங்க. அவர் கொடுத்தாருன்னா பாக்கலாம். அப்புறம் என்ன இன்னைக்கே வந்து கேட்டுறேன் எங்க மாமி கிட்ட உன் பொண்ணை கொடுங்கன்னு. சரி சரி என் தோட்டத்துக்கு வந்துட்டேன். முதல்ல உனக்கு இரு, நான் இழந்த பழம் முடிட்டு வந்து தரேன். சாப்பிடு நல்லா. சரி சரி இந்த மண் வெட்டிங்கக்குள்ள இருக்கட்டும். நான் போய் இழந்த பழத்தை பிடிட்டு வரேன். பத்திரமா பாத்துக்க. யார் எடுத்து போயிட போறாங்க? உனக்கு திங்க குடிக்க சரியா போயிரும்ல. அதனால தான் யாரும் திட்டு போக மாட்டேங்கிறாங்க. சரி சரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம சீக்கிரம் போய் இழந்த பழம் எடுத்து வாங்க. நாக்கா ஊறுது. ஐயா மாமா இழந்த பழம் கட்டி இருக்காரு. நல்லா வாங்கி தின்னு விடணும். ஆனா அந்த இழந்த பழம் இருக்கு நமக்கு தெரியாம போச்சே. இன்னும் என்ன மரமா வச்சிருக்காரோ தெரியல. நல்ல திங்கிற மரமா வச்சிருக்காரு. இந்த மாமனத்தை கடிக்கிறோம் நம்ம. என்ன போதுமா அந்த இழந்த பழம்? என்ன வேணுமா? இன்னைக்கு இது போதும். நாளைக்கு திரும்ப வருவேன். நாளைக்கு பறிச்சு வைங்க. மாமா ஆயில இருக்கும்போது எச்சி உரிச்சிருக்கே. பல்ல நம்ம சேலக்காரலே இருக்கு. சூப்பரா இருக்கு. குடுக்குறாங்க கை வச்சு வேடிக்கை பார்த்துக்காரு. குட்டிக்கு தின்னுடுமா? இந்தாமா நல்லா சாப்பிடு. இன்னும் என்ன பழம் வேணும்னு சொல்லி பிடிங்கி வைக்கிறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கு கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் மாமனை. இதை என்னை கட்டிக்கிட்டேன்னா இங்க இருக்க மரம் பூரா உனக்குத்தேன். நீதான தோட்டத்துக்கு வர ராணி. டெய்லி பிடிங்கி திங்கலாம். புரியுதா? ஐ இம்புட்டு மரத்துக்கு நான் தான் ராணியா? சரி சரி நீங்க கேட்டு வாங்க எங்க அப்பா கிட்ட. நான் சொல்லி வைக்கிறேன். சரிண்டு. சூப்பரா இருக்கு. நல்லா புளிக்குது, இனிக்குது. எல்லா சுவையும் இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தா தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இவளை கட்டினா அவளுக்கு திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்தே நம்ம வயசாகி போயிரும் போல இருக்கே. இருக்க தோட்டத்துல இருக்க மரத்தை பூரா அழிச்சு விடுவா அவளை திண்டேவும். வேற என்ன செய்யறது? மாமா மகளா போயிட்டா. கட்டிக்கிட்டு எல்லாம் தீவனம் போட்டு தானே ஆகணும் அவளுக்கு. சரி சரி நான் வாரேன். நாளைக்கு மாங்காய் பறிச்சு வைக்கிறேன்னு சொன்னீங்களே, பறிச்சு வைங்க. இன்னைக்கு போயிட்டு வாரேன். ஏண்டி கஞ்சி குடிக்கிறேன்னு சொன்னேன். இழந்த பழம் கொடுத்தா கஞ்சியும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. ஐயா நீங்க என்ன போய் சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்? மாங்காய் கொடுத்தாதான் கஞ்சி குடிப்பேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க மாங்காவே தரல, இழந்த பழம் தான் கொடுத்துருக்கீங்க. இழந்த பழத்துல கஞ்சி வராது. அதனால நாளைக்கு மாங்காய் பறிச்சு வைங்க. நாளைக்கு கொண்டு வரேன். அப்புறம் நாளைக்கு நாள் நம்பலாமா? நாளைக்கு கஞ்சி கொடுக்காம ஏமாத்தி விட்டு போயிடுறியா நீ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க நாளைக்கு மட்டும் மாங்காய் பறிச்சு வைங்க. மூட்டை நிறையா நான் உங்களுக்காக ஐர மீன் குழம்பு வச்சு நல்லா குருணையை போட்டு கிண்டி சுட 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 எடுத்து வரேன். இன்னைக்கு வெறும் உப்பு கார வடை ஊற வச்சு சோறு தானே இருக்கு. நாளைக்கு பாருங்க ஐர மீனை வச்சு கல்லைக்கு போடுறேன். நீங்க நல்லா சாப்பிடுவீங்க. ஆனா ஒரு முட்டை மாங்காய் அதை மறந்துடாதீங்க. அடடடா ஐர மீன் குழம்பா அருமையா இருக்குமே. எங்க ஆத்தா கையில சாப்பிட்டது வேற யாரையும் சாப்பிட்டது இது வரைக்கும். முத உங்க எல்லாம் சாப்பிட போறேன். நல்லபடியா வச்சுக்குவா. நல்லா இருக்கணும். அப்படி நெய்யி மாதிரி இருக்கணும் குழம்பு. மறந்துடாத, ஏமாத்தி போடாத மாமனே. அதெல்லாம் சரிக்கா. நீங்களும் ஏமாத்தி போடாதீங்க. மாங்காய் பிடிங்க வைங்க. சரி சரி நான் கிளம்புறேன். எங்க அப்பா தேடுவாரு நீங்க. என்னடி என்னோட பிளாஸ் பேக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஏன் பாட்டி நீ பிளாஸ் பேக்ல கூட தின்றதே இருக்கு. அப்ப கூட முதல்ல பாத்துக்க தாத்தாவை. அப்ப கூட நீ திங்கிறதே பேசிட்டு இருந்திருக்கியே. வேற எதுவும் பேசலையா? ஏய் திங்கிறதாண்டி ஆரம்பிச்சிச்சு. என்ன சந்திப்பேவா நீ ஒருத்தி திங்கிறதாண்டி முக்கியம். அன்னைக்கு திங்க ஆரம்பிச்சவதே இன்னைக்கு திண்டிட்டு தானே இருக்கேன். இப்பதான் தெரியுது அந்த மனுஷன் ஏன் சீக்கிரம் மாட்டே போட்டாருன்னு. உனக்கு திங்க வாங்கி கொடுத்தே மனுஷன் இத்து போயிட்டாருவோல. எலிப்பாட்டி உன்னோட பிளாஸ்பேக் செம காமெடியா இருக்கு. சரியான திண்ணியாளா இருப்ப போல இருக்கு நீ. அப்ப கூட தாத்தா கிட்ட மாங்காய் வேணும் தேங்காய் வேணும் தான் கேட்டிருக்க. வேற எதுனாலும் கேட்டிருக்கியா? சரி பாட்டியே உன் கல்யாணம்லாம் எப்படி நடந்துச்சு அதை சொல்லு. கல்யாணம் சூப்பரா நடந்துச்சு. அப்பெல்லாம் நான் அழகா இருப்பேன். சூப்பரா இருப்பேன். இப்ப மாதிரிலாம் இல்ல மேக்கப்லாம். அப்பெல்லாம் எந்த மேக்கப்பும் போட மாட்டேன்டி. நல்லா தலையை சீவி கட்டி தலைநறைய பூவை வச்சு கண்ணைக்கு போட்டுக்கிட்டு நல்லா பொட்டு வச்சு குங்குமம் வச்சு அப்படியே தலைநறைய பூவை வச்சுக்கிட்டு அப்படி இருப்பேன். கேஆர் விஜயா மாதிரி இருப்பேன்டி. என் பல்லுக்கும் எனக்கும் அப்படி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் என்ன மேக்கப் பண்றாங்க? மேக்கப் கல்யாண பொண்ணுக்கு பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போய் புருவத்தை பிடிச்சி விட்டுறாளுங்க. அப்புறம் என்னமோ இங்கிட்டு இருக்க முகத்துல இருக்க முடிய பூரா எடுத்து விட்டுறாளுங்க. கடைசியில மேக்கப்புக்கு கப்பலாம் போட்டு அந்த மண்டைய அதை பிடிச்சிக்கிட்டு சுட்ட முடிய பிடிச்சி நீட்ட முடியாக்கி விட்டுறாளுங்க. நீட்டமா இருக்க முடிய பிடிச்சி சுட்ட முடியாக்கி விட்டுறாளுங்க. இதெல்லாம் செஞ்சு பொண்ணை மேக்கப் பண்ணி கூட்டுக்கு வராங்க. ஆத்தாடி பிசாச பார்த்த மாதிரில இருக்கு. அப்பெல்லாம் அப்படி மேக்கப்லாம் கிடையாது. நாங்க வாட்டுக்கு ஒரு பவுடர் அடிப்போம், தலை சீவுவோம், பொட்டை வைப்போம், பூவை வைப்போம், நீட்டா ஒரு சேலையை கட்டுவோம். அப்படி இருப்போம் பாத்துக்க. சரி பாட்டி உங்க காலத்துல எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணாங்க? இப்ப இருக்க மாதிரி அந்த பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவாங்களா? எப்படி உங்களுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் நடந்துச்சு? ஆமாடி எங்களுக்கு பத்திரிக்கை தான் அடிச்சாங்க. ஆனா இப்ப அடிக்கிறாங்களே புத்தகம் கணக்கு பக்கம் பக்கமா அப்படி அடிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு காகித சீட்டு மாதிரி இருக்கும். ஒரு ரசீது மாதிரி அப்படிதான் அடிச்சாங்க. அப்ப
எங்களுக்கு அடிச்சு கொண்டு போய் வீடு வீடா கொடுத்துட்டு வந்துருவாங்க ஒரு ஊருக்கே. அந்த காலத்துல எல்லாம் சொந்த பந்தம் பக்கத்துல பக்கத்துல இருப்பான், அதனால ஊருக்கே கொடுப்பாங்க. கொடுத்தா ரஸ்கல் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் கல்யாணம். ஆமா ஆமா நீங்க சொன்னாப்ல இப்ப எல்லாம் எங்க பத்திரிக்கை பக்கம் பக்கமா அடிக்கிறாங்க. ஆத்தே அதை படிக்க முடியும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிரும் போல. அம்புட்டு பேரை போட்டு அடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் இன்னாருமாங்க பேரம் பேத்தி அதுதான் போட்டிருப்பாங்க, வேற எதையும் போட மாட்டாங்க பத்திரிக்கையில. இப்ப ஊர்ல இருக்க பேர பூரா போட்டுறியா, அவங்க கொடுத்த பத்திரிக்கை பேரெல்லாம் படிக்கும் கூடியும் கல்யாணம் முடிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ள பழசா போயிடுறாங்க. அதை தூக்கி போகவே 4 பேர் வேணும் பத்திரிக்கையை, அம்புட்டு பத்திரிக்கையில அடிக்கிறாங்க. ஏன் பாட்டி உங்க கல்யாணம்லாம் எப்படி மண்டபத்துல வச்சிருந்தாங்க? என்னது மண்டபமா? மண்டபமும் இல்ல குண்டமும் இல்ல. அப்ப எல்லாம் தெருவுல மேடையை போடுவோம், அதெல்லாம் கல்யாணம். அப்படியே எல்லாம் உட்காந்து வெடிக்க வைக்க வேண்டியது, ஊரே வெடிக்க வைக்கும் பொண்ணு மாப்பிள்ளைய. அப்படி இருக்கும். என்ன பாட்டி சொல்ற, தெருவுல கல்யாணமா? ஆமாடி அப்ப எல்லாம் அப்படித்தானே கல்யாணம் நடந்துச்சு. தெருவுல குடிசை ஓடுவாங்க, மேடை மாதிரி போட்டுருவாங்க அந்த ஓலையில. அதுலதான் பொண்ணு மாப்பிள்ள இருக்கணும். அதுக்குள்ள இருந்துகிட்டு எல்லா ஊரே வந்து வெடிக்க வாக்கும். வர சனங்கால ஊரா விழுந்து 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 ஆசீர்வாதம் வாங்கணும். பொண்ணையும் மாப்பிளையும் பாக்குறதுக்கு எல்லாம் ஓடியாருங்க ராவிக்கிட்டு. எப்படி இருக்கா பொண்ணு, எப்படி இருக்கா மாப்பிள்ளன்னு பாக்குற ஓடியாருவாங்கல்ல. அப்படித்தான் அப்ப பூரா கல்யாணம். இப்பதானே மண்டபம் எல்லாம் பண்ணி 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு மண்டபம் பிடிக்கிறீங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாதுடி. ஆமாடி அப்பெல்லாம் கல்யாணத்துக்கு யார் வந்தாலும் சரி வர்றவங்க காலைல ஊரா பொண்ணு மாப்பிள்ள விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இப்பெல்லாம் நீங்க எல்லாம் எங்க நல்ல சேர போட்டு ஜம்பமா உட்காந்துக்கிறீங்களா மாப்பிளையும் பொண்ணு? யார் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க? தாய் தப்பி காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இல்ல. நாங்களாம் அப்படி இல்ல. யார் வந்தாலும் சரி ரோட்ல ஓரவே வாரவே அப்படி பேர் காலைல விழுந்து சொல்லுவாங்க. விழுந்து விழுந்து குறுக்கலா ஒடிஞ்சு பாத்துக்க. அப்படித்தான் அப்பெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு. அது மட்டும் இல்ல பொண்ணு மாப்பிள்ளை எப்படி பாக்கிறதுக்கே வருவாங்க அந்த காலத்துல. இப்ப எங்க சோறு தெரியாம போறாங்க, பிரியாணியா வச்சா நான் வச்சான் ஓடுறாங்க சாப்பிடுறதுக்கு வரவேலாம். ஆமா சமந்தி நீங்க சொன்னாப்ல இப்ப வரவங்க எல்லாம் எங்க பொண்ணு மாப்பிள்ளை எங்க நல்லா இருக்கான்னு பாக்குறாங்க. வர்றாங்க செய்முறை எழுதிட்டு முதல்ல சாப்பிட ஓடி போயிடுறாங்க. சாப்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க பார்க்காம ஓடி போயிடுறாங்க. இந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு பார்க்காம இருக்கிறது நல்லது. அதை பார்த்தா அது என்ன மாப்பிள்ளை அப்படி இருக்கா, பொண்ணு என்ன இப்படி இருக்கா 1000 வச்சுன்னு சொல்லிட்டு போவாங்க வர்றவங்க. அவங்க பார்க்காம போறது எவ்வளவு நல்லது. தை சரி பாட்டியே, தாத்தாவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? தாத்தாவா? நானே வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன். நாங்களும் அப்படித்தான் கூப்பிடுவோம், வாங்க போங்கன்னு கூப்பிடுவோம். இல்லாட்டினா மாமான்னு கூப்பிடுவோம் சொந்தமா இருந்தா. அப்படித்தான் கூப்பிட்டு இருந்தா. இப்ப எல்லாம் நீங்க டிசைன் டிசைனா கூப்பிடுறீங்கடி. ஹாயின்றீங்க பூயின்றீங்க டே இங்க வாடான்றீங்க எந்திரான்றீங்க பேர சொல்லி கூப்பிடுறீங்க என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறீங்கல்ல. அந்த காலத்துல அப்படிலாம் கூப்பிட்டு அப்படித்தான் எங்க வாயை திரிவிடுவாங்க திரி. இப்ப எங்க பொண்ணு பார்க்க போற அன்னைக்கு ஹாய்டா என்னடா எப்படிடா இருக்குன்னு கேக்குறீங்க நீங்க. ஆமா ஆமா அதெல்லாம் பொண்ணு பாக்குற அன்னைக்கு நாங்க பேசக்கூட மாட்டோம் மாப்பிள்ளை கிட்ட. கல்யாணத்துக்கு பிறகுதான் பேசுவோம். இப்பெல்லாம் எங்க பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை தனியா போய் பேச போயிருக்கீங்களே. என்னதான் பேசுவீங்களோ தெரியல. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறீங்க. அதுல ஒரு குரூப் இடையே மாதிரி ஆளுகள்லாம் உட்காந்து தின்னுக்கிறீங்க நல்லா வாங்கி. அதானே அந்த காலத்துல எல்லாம் பாட்டு எழுதுனாங்க கல்யாணத்துக்குன்னா அந்த படத்தையும் போடுவாங்க. மருமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வான்னு சொல்லி பாட்டு போடுவாங்க. ஆனா இந்த காலத்துலயும் பாட்டு இருக்காக வாரு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு பத்திக்கலாமா இல்ல புள்ளாக்குட்டி பத்திக்கிட்டு கட்டிக்கலாமான்னு அதை சொல்லுங்க. அந்த காலம் மாதிரி வருமா? இந்த காலமே கதிகாலம் ஆகி போச்சு. எந்த அளவுக்கு நவீனம் வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு சேட்டைகள் வளர்ந்து போச்சு. அப்புறம் என்ன வேண்டியே பழைய காலத்துல மாதிரியே பரம்பரை ஆண்டி வச்சிருவோம். நல்லா ஜாலியா இருக்குமா நீங்க சொல்ற மாதிரி வச்சா? நீ வேறமா புஷ்பா அவ இருக்கிறதுக்கு அவ பழைய காலத்துல மாதிரி வச்சு ஏத்துக்குவாளாக்க. அவ 1008 நோட்டை சொல்லுவா எனக்கு அப்படி வேணும்னுவா இப்படி வேணும்னுவா. அதுக்கு அப்புறம் நான் ஒத்த பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன். நல்ல சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணணும். பழைய காலத்துல மாதிரி சிம்பிளா கல்யாணம் பண்ற பிள்ளைய பத்தி வளர்த்து வச்சிருக்கேன். ஆமா ஆமா பரம்பு கல்யாணம் வேற லெவல்ல இருக்கணும். எங்க காலத்துல நவீன நாகரிகம் கம்மியா இருந்துச்சு, அதனால அப்படி பண்ணணும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல. பரம்பு கல்யாணம் வேற லெவல்ல இருக்கணும். அப்படியே அசத்தி படம் அசத்தி. ஆரம்பிச்சிட்டீங்களா? சுத்தி முத்தியும் பேசுவீங்க, கடைசியில என் கல்யாணத்துக்கு வந்துருவீங்களே. என்னடி இதுக்கப்புறம் உன் கல்யாணம் தான் நம்ம வீட்ல விசேஷம் திருநாள் எல்லாமே வா. ஆமா பரம்பு கல்யாணம் சும்மாவா? ராசவாண்டி கல்யாணத்தை அசத்தி போட்டோம்ல. என் மக கல்யாணத்தை அதே மாதிரி கிராண்டால வைக்கணும். சும்மாவா சகோதர சகோதரிகளா விட்டுருவாங்களா? பரம்பு கல்யாணத்தை கிராண்டால பண்ண சொல்லுவாங்க. ஆமா ஆமா எனக்கு அசத்திட்டாங்க எங்க கல்யாணத்துல. அப்படி ஒண்ணும் பெருசா கிராண்டா பண்ணலையே. அப்படியே இந்த இடத்த இவங்களா பெருமையா சொல்லிக்கிடுவாங்க கிராண்டா பண்ணிட்டோம் ராசவாண்டி கல்யாணத்துன்னு. ஏண்டி அங்கம்மா என்னடியே வெண்ணா செஞ்சுருக்க? அடுப்பு கூட வேலையை முடிச்சாலும் இல்லையா? பேசி பேசி வயிறு பசி வேற கவிக்கு இருக்கு. என்னமா வேலை செஞ்சுருக்கா? தெரியலையே. நீ அந்த பிள்ளை ஒரு பிள்ளையா பாத்துக்கிருக்கு. நான் வேணா ஊடு மாட போய் வேலையை செய்யட்டுமா? பேசாம உட்காருங்க. அதெல்லாம் அவ பாத்துக்குவா. ஒரு வாரம் உன்னை எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. அமைதியா இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. சும்மா ஏண்டி துரு 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 நான் ஓடி இருக்க? அவ செய்ய முடியே. நீ இத்தனை வருஷம் வச்சுருக்க. அவ ஒரு வாரம் தான் செய்யறா. செய்ய முடியாது அவனால. ஆமாமா நீங்களே கஷ்டப்பட்டு செய்யறீங்களே எப்ப பார்த்தாலும். சித்தியும் செய்யட்டுமா, அப்பதானே தெரியும் உங்களோட அருமை எல்லாத்துக்கும். நீங்க இந்த வீட்டுக்கு மாடு மாதிரி உழைக்கிறீங்க, யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுமா. அதுக்கு இல்லடியே சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு பாவம் கஷ்டப்படுறாள்ல, அதுக்காகதான் சொல்றேன். ஏமா சின்ன பையன் நல்லா எல்லாத்துக்கிட்டையுமே வராமா, நல்லா தான் வந்துகிட்டு இருக்கேன், நாங்க பாத்துக்கிறோம்மா அவனை. நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நீங்க பேசாம இருங்கம்மா. எல்லாத்துக்கும் இப்படித்தான் இறக்கப்படுவீங்க. உங்க மேலதான் யாருமே இறக்கப்பட மாட்டேன்றாங்க. அப்பதான் சொல்றவங்க மேலேயும் தப்பு இல்லம்மா. பாட்டி எல்லாம் கிளாஸ் பத்தி சொல்லுச்சுல. உங்க கல்யாணத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்ல. நீங்க மாமா பத்தி உங்களை பத்தியும் சொல்லுங்க நீங்களும். பேசாம இருமா புஷ்பா. இந்த கிளவி வேற உட்காந்துருக்கு, அது முன்னாடி கேட்டு இருக்க. அதுக்கு எல்லாரும் பத்திலாம் பேசிருக்கேன், பிறகு மாதிரி சொல்றேன். அவ விளையாடுறத பத்தி என்ன சொல்ற? நான் பொண்ணு பார்க்க போறப்ப இப்ப இருந்தா பூசணிக்கா மாதிரி. அவ பூசணிக்கா மாதிரி இருந்தாலும் பொசு 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 அமிழ் பேபி மாதிரி இருக்கல்ல, அவள மாதிரி மருமக கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கீங்க சமதி நீங்க. ஏன்டா மாமா
இவ்வளவு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வெயிட் போட்டி ஆயிப்ப நல்லா இருந்தியா. அப்ப நாங்களாம் நல்லா இல்லாம எப்படி இருந்தோம் கோன்ஸ்கா இருந்தோம். சரி சரி ஆரம்பிக்காதீங்க, விடுங்க விடுங்க, இப்பதான் ஜாலியா இருக்கும். ஏதாவது சண்டை கண்டே போட்டு விட்டுறாதீங்க. அம்மாவோட பிளாஸ் பாக்கு இன்னொரு நாள் கேட்போம். சரி வாங்க சகோதர சகோதரிகிட்ட பேசுவோம். என்னங்க வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.